அப்பா அள்ளி உட்காருடா. நல்லா கூட்டிட்டியா? அந்த பையனை உள்ளே விடக்கூடாது. 20 எப்படி உட்கார்ந்துருக்குது, 60 உட்கார்ந்து இருக்கிற கோலத்தை பாத்தியா? வீடா இது? ஆஸ்பத்திரி. நல்லா கார் மாட்டுல உட்காந்து சாத்துக்குடி ஊறி தூக்கி வேற போடு. இதெல்லாம் மிருக காட்சாலையா? மிருகத்துக்கு மாமசம் போடுற மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு மூத்ததுக்கு அறிவு வேணும். ஐயோ ஐயோ, வருது அறிவு. இந்த மாலையும் நாராயிடுச்சு, நானும் கிழமை நாராயிட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை இந்த வீட்டுல வாழணுமா? பேசாம இந்த நாரையே தூக்கு போட்டுக்கலான்னு. சின்னவனே, என்ன வெயில் டிகிரி? ஏன் தடிச்சா அதே 106 டிகிரி. அது அப்படித்தான் இருக்கும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. மூதாவி, வீடு காடு இல்ல தாங்கும். ஏன் மூத்தவரே, எதுக்கு எடுத்தாலும் எலக்ட்ரிக் வயர்ல மாட்டின காக்காமையே. பெத்தாப்பனே பிள்ளைக்கு எதிரி. எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த பந்தமும் கிடையாது. என்னை இமயம் அழைக்கிறது. ஐயோ, போக போறீங்களா? மனைவியே தடுத்தாலும் நில்லேன். என்னங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஆப்பமும் தேங்காய் பழம் செய்து வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்துருங்க. ஒரே அறிவு கட்டவள. போற வழியில ஆப்ப கடை கிடையாது, ஒழுங்கா தின்னுட்டு போறேன். நான் வருகிறேன். ஐயோ, போறேன். சந்தா சுந்தரி, இவன் வயிற்றுல இருக்கும்போது நீ என்ன பண்ணியோ அதே பண்றான் பாரு. நான் போறேன். எங்க போறேன்? சன்னியாசியாக போகிறேன். ஏன்? பிள்ளைய வச்சு பணம் சம்பாதிக்கிற அப்பனோட வாழறதை விட சன்னியாசி ஆகலாம். தம்பி, நான் போறேன். நான் போகிறேன். நான் போறேன். ராமரே வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தம்பிக்கு மாத்திரம் இங்க என்ன? தாதா, உன்னை சங்கடத்துல அழைச்சிட்டு போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் மூத்தவர் போற வழிதான் சின்னவரும் போய் அவடான்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. நானும் போறேன். என்னங்க, எங்க இது என்ன ஆகிறது? அண்ணிய பண்ண கட்டி சும்மா இருக்கல, அதே மாதிரி நீங்க பொறுத்துரு. இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. குடிக்கிறேன்னா எங்கிட்ட கூட வழிச்சல போதும். மஞ்ச கைத்த மாத்து. போகும்போது பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்காம போயிட்டானேன்னு பழி வரக்கூடாது பாருங்க. டைம் ஆச்சு. தந்தையே சென்று வருகிறேன், தாயமே வென்று வருகிறேன். தாயே இப்ப தடுக்கல, அப்புறம் நான் வரவே மாட்டேன். என்னங்க தடுஞ்சா? ஒரு பெரிய மனுஷன் இவனை போய் தடுங்க. ஐயோ, 2 பிள்ளைங்களும் போயிட்டானுங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. எங்கடி போறானுங்க? 2 அயோக்கிய பயிர்களும் பேசி வச்சுக்கிட்டு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்க போறானுங்க. என்னங்க என்ன ஆசையா? பசங்கதான் இல்லையே. ஐயோ, நாமளும் திரும்ப பார்க்கலான்னு. இந்த பசங்க வீட்டை விட்டு போன உடனே பெருச்சோன்னு போச்சு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வீட்டை விட்டே போறேன். சத்து போனேன். 4ஆம் நம்பர் பஸ் ஞாபகம் இருக்கா? 4ஆம் நம்பர் பஸ் சத்து போனேன். என் மாளிகவே, என் மரகதே, என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்களா? அடி மரமானதுல நீங்களே இந்த வீட்டுல இருந்து அனுபவிங்க. நானும் அவர் போற இடத்துக்கே போறேன். ராதா, நமக்கு வந்த கெதிய பாத்தியா? பிள்ளைங்க அணி பிள்ளைங்க. எங்க அப்பா, நீ சாப்பிடுற சாப்பாடாவது உன் உடம்புக்கு ஒட்டட்டும், அடிக்கடி இங்க வந்து இருந்துட்டு போன சொல்லுவார். நீ தேவையில்லையே. என்ன பாரு, எங்க அப்பா கஷ்டமோ சுகமோ கட்டின புருஷன் கூட தான் இருக்கணும்னு இந்த சிறையில கொண்டு வந்து தள்ளிட்டாரு. இது வீடா? மாமனாரு எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டாரு. மாமியாரு தாடக 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்காங்களே, 2 சுத்த லூசு. யாரடி லூசுன்னு? நான் லூசு? சும்மா ஸ்டண்ட் பண்ண. ஆமா, நான் அப்படி நாடகம் நடிக்கலன்னா அந்த காடுகள்லாம் வெளியில போயிருக்குமா? நம்ம 2 பேரும் நெருங்கி பழக்க முடியுமா, பேச முடியுமா? பாவம், ராதா பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன செய்யறது? அந்த மடையன் என் தம்பி எவ்வளவோ தடவை அவனுக்கு நான் கண்டியாட காட்டினேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டானா நேர வெளியில போயிட்டான். தம்பி மடையன் முட்டாள். நீ புத்திசாலி. நீ ஏண்டா வேணா வரேன்டான்ற? நீ அங்கே இரு, நான் வரேன். இந்த கோலத்தை பாத்தியா? கல்யாணத்தையும் பண்ணி வச்சு கையோட எல்லாரையும் பூட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டான். இவெல்லாம் ஒரு அப்ப. ராதா, இன்று பொன்னான நாள். பொண்டாட்டியோட பேச வேண்டிய நாள். பக்கச்சு ராதா, நம்ம 2 பேரும் பிருந்தாவனத்துல பிறந்து யமுனை தீரத்தை விளையாட வேண்டியதுங்க. இங்க வந்து கூட்டவே இத பாக்கணுமா? சரி பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை சொல்லி ஒண்ணும் குத்தம் இல்ல. கூட்டவே கூட்டாத அறை இது ஒண்ணுதான். நம்ம 2 பேருக்கு ஒரு வர தேவையாச்சே. இதோ சரி, புரியுங்க, விழுங்க, வலிங்க. போதும். ராதா, உன் மூக்கு பர்த்டே கேக் மாதிரி ஒரு தனி ஷோக். படிப்பு, உன்னுடைய புருவம் மாறன் பில்லு, உன்னுடைய கண்ணு கருப்பு திராட்சை, உன்னுடைய கன்னங்கள் ஆப்பிள் துண்டங்கள். மூத்தவரே முகத்தை இன்னும் வர்ணிக்க வேண்டியது கால் ஒண்ணுதான். அதை நீங்க வர்ணிக்கிறீங்களா இல்ல நான் வர்ணிக்கவா? ஒட்டு கேக்குறான் நாகரிகம் தெரியாத பையன். படிப்பு, நீ முழிச்சு பார்க்கும் போதெல்லாம் கண்ணுக்குட்டி மாதிரி அழகா இருக்கிற. பெண்களை வர்ணிக்கும் போது மானோட ஒப்புங்க, மாட்டோட ஒப்பிடக்கூடாது.
எனக்கு என் சம்சாரத்துக்கு 1000 இருக்கும். நீ ஏன்டா தலைய விடுற? இங்க தெரியாதவனே. வரியா உங்க அப்பா வீட்டுக்கு போய் தனி குடுத்துல போயிருந்தா. ராதா, நம்ம 2 பேரும் உடனடியா ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து ஹாயா இருக்குமா? பணத்துக்கு என்ன செய்வீங்க? சரியா கேட்ட ராதா. ஆமா தம்பி, பணத்துக்கு என்ன ஏற்பாடு செய்ய போறேன்? அப்பா நான் வீட்டுல இல்ல, இரும்பு பெட்டிமா வீட்டுல இல்ல, போட்டு உடைப்போம். தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு பார்த்த உடனே என் வயிறே கப்பி இருந்துச்சு. ஆஹா, பசங்க ஏமாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டானுன்னு அங்கே இருந்து ஓடி வந்து இங்க சேர்ந்தேன். ஏ சந்தான சுந்தரி, உன் 2 மருமகளை நீ கவனிச்சுக்கோ. அடே எலும்பு போயிடா, உங்க பொண்டாட்டிய முகத்துல 4 நாளைக்கு நீங்க முழிக்கப்படாது. பெரிய மகால் கட்டி வச்சிருக்காரு இவரு. 4 நாளைக்கு பொண்டாட்டி முகத்திலே முழிக்க கூடாதான். 2 நாளைக்கு உங்க முகத்துல முழிக்காம இருக்கணும்னு பார்த்தாலே முடியல. அவ்வளவு அதிகமா? அது கிடக்கு. நீங்க வாங்க மூத்தவர, 6:30 மணி ஆட்டத்துக்காக டிக்கெட் கிடைக்கிறான்னு பாப்போம். வாங்க. அப்பா, உங்கள்தான்பா. என்னையம்மா கூப்பிட்ட? ஆமா, அப்பா அப்பான்னு எவ்வளவு தடவை கூப்பிடுறது. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? இந்த வீட்டு கணக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்கப்பா. வீட்டு கணக்கா? ஆமா, ஹோம்வொர்க். எங்க ஸ்கூல்ல தர வீட்டு கணக்க எல்லாரும் அவங்க அப்பாவை விட்டு தான் போட்டு தர சொல்லுவாங்க. எனக்கு நீங்க போட்டு தாங்கப்பா. அப்பா ஆகிறதுல இப்படி ஒரு கஷ்டமா? எனக்கு கணக்கே தெரியாதுமா. ஐயே, கணக்கு போட தெரியாதா? கணக்கு போட்டு வாழ தெரியாதனாலதாம்மா இப்படி ஆயிட்டேன். வழியும் தெரியாம விடையும் புரியாம வாழ்ந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கலும் குழப்பமும். ஐயே, என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரிஞ்சா உங்க அப்பாவுக்கு கணக்கு போட தெரியாதான்னு கேள்வி போடுவாங்க. இந்த பாரு, நீ கண்ணு இல்ல, நீ எனக்கு பாடம் சொல்லி தருவியா? நான் கேட்பேனா? என்ன சொல்றியா? அப்ப சரி, நான் ஒரு புதிர் போடுவேன், நீங்க பதில் சொல்லணும், இல்ல குட்டுவேன். சரி சொல்லுமா. ஒரு ஊர்ல ஒரு ஊமை, அவனுக்கு திடீர்னு பேனா தேவைப்பட்டது. எப்படி கேட்பான்? இப்படி கேட்பான். சரி, அதே ஊர்ல ஒரு குருடன், அவனுக்கு கத்திரிக்கோல் தேவைப்பட்டது. அவன் எப்படி கேட்பான்? இப்படி கேட்பான். மக்கு ஊமைனா பேபான்னு கேட்பான். குருடனுக்கு கண்ணு தானே இல்ல, வாய்மா பேசாதே. நான் தோத்துட்டேன். என்ன குட்டிப்படு. முட்டா பயல பண்ணிக்கிட்ட சரியா மாட்டிக்கிட்டியா? அம்மா சிவகாமி, பேப்பர் வந்துருச்சாமா? கொஞ்சம் படிச்சு சொல்ல. பேப்பர் வந்துருச்சு மாமா. படி. ஏமா பேசாம இருக்கிற? உள்ளர ஏதாவது வேலை இருக்குதா? எங்க இந்த தடிப்பைய சோமு இங்கதானே இருந்தான். டேய் சோமு, நீ வாங்கி படியேண்டா. படியேண்டா. சந்திர மண்டலத்துக்கு போனவங்க ஜாக்கிரதையா திரும்பி வந்துட்டாங்களான்னு பாரு. சாதாரணமா ஸ்கூலுக்கு போன பிள்ளை வீடு திரும்பாட்டியே மனசு துடிக்குது. சந்திர மண்டலத்துக்கே போயிருக்காங்களே. படி. பத்திரமா இறங்கிட்டாங்களாம். வேற என்ன நியூஸ்? 10,000 ரூபாய் பரிசு. லாட்டரி டிக்கெட் இல்லையா? பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு. யார? படி. வடத்தில் உள்ள பிரபல கொள்ளைக்காரன் ராஜலிங்கத்தை படியண்டா. பயங்கர கொள்ளைக்காரன் ராஜலிங்கத்தை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கோ அல்லது அவன் இருப்பிடம் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கோ ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். ஏன்பா, அந்த ராஜலிங்கன் ரொம்ப பொல்லாதாளா? ஆமாமா, ரொம்ப பொல்லாதவனாத்தான் இருந்தான். ஏம்மா, அவன் இங்க எல்லாம் வருவானா? அவன் ஏமா இங்க வர போறான்? நம்ம கிட்ட காசு பணமா இருக்குது. இருக்கப்பட்ட இடத்துல தானே கொள்ளடிப்பான். அப்படி வந்தா அவன் தாமா நமக்கு திருடி கொண்டாந்து தரணும். அப்படி இங்க வந்தா அதை விட வசந்ததா உன்னுடைய குமிழ் சிரிப்பும் குழந்தை மனசு இருக்குதம்மா. கண்டா சும்மா விடுவானா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கம்மா, உனக்கு என்ன பயம்? போதுண்டா, குழந்தைய பயமுறுத்தாத. அம்மா, இந்த போட்டோ பாத்தீங்களா? நம்ம அப்பா மாதிரியே இருக்கு. அப்பா, இந்த தாடி வேண்டாம்ப்பா, எடுத்துருங்கப்பா. இது பிரார்த்தனைம்மா, என் தெய்வத்துக்கு பிரார்த்தனை. கூடிய சீக்கிரம் என் வேண்டுதலை நிறைவேற்றின உடனே எடுத்துறம்மா. அது போதுமா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இதே சாப்பிடுமா. அப்பா, இங்க வாங்க. என்னம்மா? அம்மா, நீ அப்பாவுக்கு ஓட்டு, அப்பதான் நான் சாப்பிடுறேன். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? இப்ப நீ அப்பாவை கூட்ட போறியா இல்லையா? இப்படி நீ அடம்பிடிச்ச நான் உன்னை அடிப்பேன். நீ அப்பா கூட்டல, நான் சாப்பிட மாட்டேன். சரியே, அப்பான்னு சொல்லி வேண்டாத நம்ம விலைக்கு வாங்கி என் மானத்தை வாங்கடி.
அழக்கூடாது. நீ வா நம்ம போகலாம். நீ அழக்கூடாது. அழாதம்மா. சொன்ன கேட்கணும். அழாத அழாத. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன கதை சொல்ல போறீங்க? ராஜா கதையா? தெரியாதம்மா. சாமி கதையா? அதுவும் தெரியாது. வேற என்ன கதை தான் சொல்ல போறீங்க? திருடன் கதை சொல்லட்டுமா? நல்லா இருக்குமே, சொல்லுங்க சொல்லுங்க. தூங்கிட்டியாமா? இல்ல தாத்தா, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதோ வரேன். உமா குட்டி, நீ வா, நாம 2 பேரும் மாடியில படுத்து தூங்கலாம். இல்ல மாமா, உமா என்கிட்டயே தூங்கட்டும். நான் அப்பாவோட தான் படுத்து தூங்குவேன். அப்பா இனிமே நம்ம விட்டுட்டு போக மாட்டான். தாத்தா நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவேன், தாத்தாவோட தூங்கு. மாமா வந்து அட போமா, 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறான். அவங்கிட்ட தனியா 4 வார்த்தை கண்டிச்சு புத்தி சொல்லுவியா? அதை விட்டுட்டு நீ வாமா, நம்ம போவோம். உமா அம்மா டாடா, அப்பா பை பை. உமா என்ன அவமானப்படுத்தாதம்மா. நான் திருடனா இருந்திருக்கலாம், கொலகாரனா இருந்திருக்கலாம். ஆனா நீ பயப்படுற மாதிரி தீய எண்ணம் எனக்கு என்னைக்குமே ஏற்பட்டது இல்லம்மா. எந்த நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சேனோ அப்பவே நான் மனுஷனா மாறிட்டேம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. முதல்ல நீ தடுத்து விட்டு போயிடு. உன்னால நான் அனுபவிக்கிற துன்பமும் குழப்பமும் போதும். எங்கேயாவது கண்காணாம போயிடு. நம்பிக்கையோட தான் நண்பனுக்காக தண்டனை ஏத்துக்கிட்டு கம்பிக்குள்ள உட்கார்ந்துருக்கான உன் புருஷன், அவன் பேர்ல எனக்கு ஒரு அன்பும் மதிப்பு ஏற்பட்டதுனாலதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். அம்மா, நான் ஒரு குடும்பத்துல பிறக்காதவம்மா, குடும்பத்தோட வாழாதவன். சுருக்கமா சொன்னா குடும்பம்னா என்னன்னே தெரியாதவன். விட்டில் பூச்சி விளக்குன்னா என்னன்னு தெரியாம அதுல போய் விழுமாமே, அந்த மாதிரி தான் குடும்பம்னா என்ன ஏதுன்னு தெரியாம நான் இங்க வந்து விழுந்துட்டேம்மா. குடும்ப கௌரவத்தை குங்குமமா வச்சுக்கிட்டு இருக்கிறியே, உன்னை பார்த்துத்தாப்பா பாசம்னா என்ன, அன்புனா என்ன, பொறுப்புனா என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அம்மா, நான் எத்தனையோ ஜெயில பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல நான் பாக்குறேனே, இந்த ஜெயிலுக்கு தான் எத்தனை காவல், அன்பு, பாசம், பண்பு, கௌரவம், கட்டுப்பாடு. நான் நினைச்சப்பெல்லாம் அந்த ஜெயில இருந்து வெளியே வர முடிஞ்சது. ஆனா இந்த ஜெயில இருக்கிற காவலை என்னால மீற முடியலம்மா, என்னால மீற முடியல. உன்னுடைய பரீட்சைக்கு எங்க குடும்பம் தானே கிடைச்சது. ஏற்கனவே பல சோதனைகளுக்கு உள்ளாகி நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நீ ஏன் குறுக்கிட்ட? நான் பட்டது போதும், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. அம்மா, நான் படிப்பறிவு இல்லாதவன், வந்த பாசம்னா என்னன்னு தெரியாத கொள்ளக்காரன். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தவறை செஞ்சுட்டேன். இப்ப நானே விரும்பினாலும் இங்கிருந்து போகக்கூடாதும்மா, போகக்கூடாது. ஏன் இந்த முடிவு? அப்பா இருக்கிறான்ற நம்பிக்கையில மாடியில நிம்மதியா தூங்குதே குழந்தை. காலையில அந்த குழந்தை வந்து அப்பா எங்கேன்னு கேட்டா உன்னால என்னமா பதில் சொல்ல முடியும்? கண்ணு இல்லாத அந்த பெரியவர் வந்து என் மகன் என்ன ஆனான்னு கேட்டா உன்னால என்ன பதில் சொல்ல முடியும்? வந்திருந்தது கேடி ராஜலிங்கம், போயிட்டான்னு உன்னால சொல்ல முடியுமா? அத சொன்னா இத்தனை வருஷமா உன் புருஷன் ஜெயில இருக்கான்ற உண்மையை மறைச்சு வச்சிருந்தியே, அதை உன்னால சொல்ல முடியுமா? இல்லப்பா, இல்ல, உன்னை இந்த நிலையில விட்டுட்டு நான் போக கூடாது. உன் புருஷன் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவான். அவன் வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். அது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு, அதை நான் செய்யத்தான் போறேன். அம்மா, என்னை பத்தி நீ எப்பவும் பயப்பட வேண்டாம். நான் நினைச்சா எந்த பெண்ணையும் எந்த இடத்துலயும் அடைய முடியும். ஆனா நான் நினைச்சு எனக்கு கிடைக்காதது தாய் ஒண்ணுதாம்மா. அப்படி கிடைச்சிருக்கிற தாய் நீ. என்னால உனக்கு எந்த கெடுதல் வராதும்மா. நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். கதவு திறந்து வைக்கணுமா? திறந்த வாசல் வழியா நுழைஞ்சு எனக்கு பழக்கமே கிடையாதுமா. தாப்பா போட்டு நிம்மதியா தூங்கு.